கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, இனி தீங்கு உனக்கு இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது வரைக்கும் சொல்ல முடியாத தீமைகளை நீங்கள் அனுபவிச்சு இருப்பீங்களான்னா, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி தீங்கு உனக்கு இல்லை. ஏன் தெரியுமா? செப்பனியா 3:15 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இஸ்ரவேலின் மகாராஜாவுமாகிய கர்த்தர் உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி அக்கினைகளை எல்லாம் அகற்றி கர்த்தர் உன்னை பாதுகாத்து தீங்கு உன்னை தொடாதபடிக்கு உன்னை வேலியடைத்து பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி தீங்கை காண்பது இல்லை. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்ச சொல்லி முடியாத அத்தனை தீங்கையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விட்டு விலக்கினார். இனி தீங்கு இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நன்மை செய்கிறோம், அதற்கு பதிலாக தீமை தான் வருதில்ல. அதுதான் உலகம். நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அத்தனை இடத்துலேருந்து தீமை வரும். அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் ஒரு குடும்பம் மிக ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அந்த சிச்சுவேஷனில் ஒரு தெய்வ மனிதர், ஒரு ஊழியக்காரர் போய் அந்த குடும்பத்திற்காக ஜெபித்தார். அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பித்தது. நல்ல நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்தினார். அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு இந்த தெய்வ மனிதரே ஒரு பெயரை வைத்தார். அந்த பெயர் பிரபலமானது. அந்த ஊரில் அந்த பெயர் கேட்டால் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாள் ஒன்று வந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, இனி எங்களுக்காக நீங்கள்லாம் ஜெபிக்கலாம் வேண்டாம், உங்கள் ஜெபத்தினால நாங்கள் முன்னேறலை. இந்த தெய்வ மனிதருடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த தெய்வ மனிதரிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இதுதான் உலகம். நீ நன்மை செய்தால் உனக்கு தீமை செய்கிறது தான் உலகம். ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் நீ கலங்குற? நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் நீ கலங்குற? அதை குறித்து கலங்காத, என்னை மாத்திரம் நோக்கிப்பார். இவர் விட்டுட்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த குடும்பம் பழைய நிலைமைக்கு போனது. மறுபடியும் இந்த ஊழியக்காரரை தேடி வந்தார்கள். இவர் சொல்லிட்டார், நீங்கள் ஆண்டவரை பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்கள் நன்மை செய்தீங்கள, அதற்கு பதிலாக தீமையை அனுபவிச்சிங்கள. இனி அந்த தீமையை நீங்கள் அனுபவிப்பது இல்லை. என்ன தெரியுமா? உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த தீமையை ஆண்டவரிடத்தில் சொல்லி அதை மறந்துடுங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, விட்டுருங்க, நன்மை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீங்கள் நன்மை செய்யுங்க, தீமை உங்களை தொட முடியாது. ஆதியாகமம் 4:7 காயினை பார்த்து கர்த்தர் சொன்னார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. யாக்கோப்பு 4:17 நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என் வீட்டின் வாசப்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்யாதிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம். ஆதியாகமம் 4:7 யாக்கோப்பு 4:17 ரெண்டையும் வாஸ்து பாருங்க. கர்த்தருங்க கூட பேசுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இனி தீங்கை காண்பது இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இதுவரை அனுபவித்த தீமைகள் இனி இவர்களுக்கு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இனி உங்கள் வாழ்க்கையில் தீமை இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.